அந்த விஷயங்கள்ல நம்ம நிறைய அனுபவங்களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை கையில கிடைச்சது. அதுவும் நான் இந்த தொழிலுக்குள்ள வந்து பார்க்கும்போது அப்போ ட்ரேடிங்ல எடுக்கக்கூடிய இந்த இஎஸ்பி அப்படிங்கிறதுல எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, வெளியில எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்ம வாழ்க்கை மாறாது. நம்ம கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஈயும் எஸ்ங்கிற இந்த இடத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டே இருப்போம். பிஐயை நோக்கி நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அந்த பிஐ கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சரியான இடம் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம் தான். அதை எழுதின மதிப்பிற்குரிய ராபர்ட் கியூசரி அவங்களே இந்த சிஸ்டம் யாருக்கு சரியா பொருந்தது அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபடுறவங்களுக்கு தான் பொருந்ததுங்கிறத மென்ஷன் பண்ணவே செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு பயிற்சியிலும் தரக்கூடிய ஒவ்வொரு தகவல்கள் அது வந்து நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சு. அது போக நான் சென்னையில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் சென்னையில பாக்குறேன். கம்பெனி எம்டி எல்லாம் நேரில் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எவ்வளவு மக்கள் இதுல செயல்படுதாங்கிறதெல்லாம் என்னால பார்த்து நம்பிக்கையை அதிகரிக்க முடிஞ்சது. நிறைய தலைவர்கள் நன்றியா அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராஜன் சார் கூட நிறைய தலைவர்கள் வருவாங்க. சாய்கண்ணா சாரு, லட்சுமி குமரன் சாரு, அது போக வந்து விக்டோரியா செல்வி மேடம், இப்போ இன்னைக்கு சௌஜன்யா மேடம் வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமான தலைவியா இருக்கிறாங்க. கற்பகம் மேடம், இவங்களெல்லாம் நம்ம மைக்கேல் சார், இப்படி நாங்க எல்லாருமே வந்து பார்ப்போம். எல்லாருடைய வெற்றி கதைகளை கேட்போம். அதனால நம்பகத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம். இன்ஃபேக்ட் உங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதை தாண்டி வந்து ஒரு 85 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்துல நீங்க வரும்போது இதெல்லாம் வந்து என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, இல்ல சும்மா செஞ்சு ஏதோ ஒன்று பார்ப்போம், ஏன்னா வரதே 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் இவ்வளவு தானே வருது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில அந்த கனவு